மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கா இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணூழி கால மட்டும் வாழ்வார் பாரு. மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. ஒன்னான உச்சி வேளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும். வணக்கம், என் பெயர் கார்த்திகேயன். நான் பிறந்தது வந்து சென்னையில், இப்போ இருக்கிறது வந்து செம்பரம்பாக்கத்தில். நான் இப்போ இருக்கிற கோவில் வந்து ஸ்ரீ நவபாஷண ராஜமுருகன் திருத்தலம் மலையம்பாக்கம். இந்த கோவிலுக்கு நான் ஒரு 3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் 2017 பெங்களூரில் இருந்தேன். 2020 லாக்டவுனுக்கு அப்புறமா சென்னை வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலை பற்றி கூகுள்ஸில் சர்ச் பண்ணி இந்த கோவிலுக்கு நான் வந்தேன். இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் மேலே அந்த கோபுரத்தில் 72 துவாரங்கள் இருக்குது. அந்த 72 துவாரங்களில் சூரிய ஒளிப்பட்டு நம்ம உடம்புல படுறதுனால நம்ம இருக்கிற அனைத்து வியாதிகளும் இருக்குது. அதனால் கோவிலுக்குள்ளே வரும்போது அனைத்து ஆண்களும் மேல் சட்டையை கட்டிட்டு வர சொல்லுவாங்க. மேலே முருகர் சன்னிதானம் இருக்குது, கீழே வடபழனி சித்தர் சன்னதி இருக்குது. இந்த வடபழனி சித்தர் சன்னதியில் என்ன விசேஷம் அப்படின்னா, வியாழக்கிழமை வாரம் வியாழக்கிழமை குரு ஹோரைன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 2 மணி வரைக்கும் குரு ஹோரை அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகம் பண்ணும்போது பக்தர்கள் அனைவரும் அவங்க கையால் போய் அபிஷேகம் பண்ணலாம். எப்போவுமே ஒரு கோவிலில் குருக்கள் இருப்பார், பூசாரி இருப்பாங்க, அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம வெளியில் நின்று தரிசனம் பண்ணுவோம். இந்த வடபழனி சித்தர் ஆலயத்தில் வியாழக்கிழமை மட்டும் பக்தர்கள் அவர்கள் தானாக அவங்களோட கையால் அபிஷேகம் பண்ணலாம். விண்ணுளியாம் அம்பரம் போம் அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. பண்ணான உன்னுயிர்தான் சிவமதாச்சு, பார்க்கடலில் பள்ளி கொண்டான் விண்டுவாச்சு. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகியாடுமாடா ஞானம் முற்றே. விந்தி நிலை தனியறிந்து விந்தை கண்ட. என்னுடைய பேர் டில்லி பாபு. நான் மடிப்பக்கத்தில் இருந்து வரேன். இந்த கோயிலுக்கு கடந்த 2 வருடமாக வந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வேறந்தோறும் வடபழனி சித்தருக்கு பாலாபிஷேகம் உங்களோட வந்திருக்கிற பக்தர்கள் கையால்
நீங்களே பாலாபிஷேகம் பண்ணலாம். அது மூலிமா இல்லாமல் அவரோட சித்தரோட அருளிய எலுமிச்சை கனி வந்து பிரசாதமாக தரப்படும். அப்புறமா அன்னதானம் நடைபெறும். எல்லாம் வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது வேடந்தோறும். மாதம் பிரிதி பௌர்ணமி அன்று இரவு 8:30 மணி அளவில் குருநாதரின் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அண்ட் அருள்வாக்கு முடிமேல் நமது குருநாதர் ரமேஷ் அவர்களின் மேல் முடிமேல் வந்து குருநாதர் அருள்பாலிப்பார். அவர் உங்களுடைய வேண்டுதல்களை கட்டாயமாக நிறைவேற்றுவார். விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதியந்தமான குரு நீயேயாவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தியனே, சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாது. முந்த நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம்பாரே, மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு முறைமை. வணக்கம் எல்லாருக்கும். குருவடி சரணம், திருவடி சரணம். நான் ரெடில்ஸ் சோழம் நகர்லேருந்து வரேன். சோழம் நகர் 4ஆவதுலேருந்து வரேன். நான் எனக்கு யூடியூப் சேனல்லே அந்த கோயிலை பற்றி நான் செல்லில் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரே கால் வலி எனக்கு வந்துட்டு. அப்போ வரணும்னு நினச்சா வேலைக்கிழமை வரத்தினால முடியல. 2 வாரமாக வழியில் என்னால் வர முடியல. என்னால் 3ஆவது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு முகத்துக்கு நேராக ஒரு உருவம் வந்து தாடியும் மீசியுமா வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷமாக எனக்கு விடிஞ்சு எழுந்திரிச்சேன். பார்த்தா நேராக கோயிலுக்கு இங்கே வந்து பார்த்தா சித்தர் ஐயா தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்து சித்தர் ஐயாவை தான் நான் பார்த்தேன், நேரடியாகவே பார்த்தேன் அவரை. வந்த 3ஆவது வாரம் கட்ட எனக்கு இந்த 3 மாதமாக எனக்கு கால் வலி. எனக்கு நைட்டில் தூக்கமாக தூங்குவேன் நான். 3ஆவது வாரம் கட்ட ஐயாட்ட வந்து எனக்கு கால் வலி சரியாயிடுச்சு. எனக்கு உண்மையான நிஜம். எனக்கு 3 வாரம் வந்தால் கால் வலி சரிச்சு நல்லா இருக்கேன் நான். இப்போது எந்த வலியுமே எனக்கு இல்லை. எனக்கு அவ்வளோ அவசரப்பட்ட 3 மாதமாக நான் ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்து வந்து நான் கோயிலுக்கு வந்து இப்போ எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு கண்டாக்கால் வாதம் ஆச்சு, சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர், சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி. செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே. ஓம் குமரகுருவே சரணமையா முருகா. நான் இந்த கோவிலுக்கு 1 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது. நவபாஷன் சித்தர் முருகன் குரு அருளால் நல்லபடியாக எல்லாம் நடக்குது. வியாழக்கிழமை பாலாபிஷேகம் நடக்குது, அன்னதானம் நடக்குது. எல்லாம் எது வேண்டணுமோ அது நமக்கு வந்து குரு தருவார், முருகப்பெருமானும் தருவார். எல்லாமே எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. நினச்சி தான் நடக்கும். பாரப்பா சீவன் விட்டு போகும்போது வாழ்த்த பிணம் கிடக்குதென்பார், உயிர் போச்சென்பார். ஆரப்பா அறிந்தவர்கள் ஆரும் இல்லை, ஆகாய சிவத்துடனே சேருமென்பார். காரப்பா தீயுடன் தீச்சேரும் என்பார். கருவறியா மானிடர்கள் கூட்டம் அப்பா. சீரப்பா காமிகள் தாமொன்றாய் சேர்ந்து தீய வழி தனை தேடி போவார் மாடே. வணக்கம். நான் டைரக்டர் பாரதி கண்ணன். நிறையா பக்தி படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன். கண்ணாத்தாள், திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன், தாயே புவனேஸ்வரி போன்ற பக்தி படங்கள் கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் என்னுடைய நண்பர் மதி அரசன் என்பவர் இந்த கோயிலை எனக்கு சொன்னார். ரொம்ப விசேஷமான கோயில். வேளாக்கிழமை தோறும் அந்த சுவாமிஜி ஐயா ரமேஷ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே மருந்து தானமாக எந்தவித விலையில்லா மருந்தும் வழங்கி சித்தரையாவின் வடபழனி சித்தரையாவின் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்.
நானும் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் 11 வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விசேஷித்த பலன்கள் இங்கே கிடைக்கிறத நான் உணர்கிறேன். இங்கே வந்த பிறகு எனக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துச்சு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உண்டான நோய்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது. ஒரு அற்புதமாகவும் ஒரு அதிசயமாகவும் இருந்தது. விஞ்ஞானத்தையும் மீறி சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்போது தான் ஆன்மீகத்துடைய முழு பலனையும் நாம் அறிய முடியும். அது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன். அலோபதி மெடிக்கல் டாக்டர்ஸால் இது இப்போ முடியாதுன்னு சொன்னதப்போ கூட இங்கே வந்த பிறகு அது ஓரளவு வித்தியாசம் என்னால் காண முடிந்தது நோய் விஷயத்தில். இப்படி எவ்வளவோ அற்புதங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. அன்பர் சொன்னது மாதிரி இங்கே வர்ற பக்தர்களே சித்தரையாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. தைப்பூசம் அன்னைக்கு எவரி வேளக்கிழமை தேர்ஸ்டே வந்து வடபழனி சித்தரையாவுக்கு பால் அவங்க கைனாலே அபிஷேகம் பண்ணுறது மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாளுக்கு நாள் இங்கே கூட்டம் பெருகி கொண்டே வருவதற்கு காரணம் இங்கே ஒரு அற்புதமும் அதிசயமும் மகிமையும் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லது ஒரு கோயிலுக்கு கூட்டம் கூடிக்கிட்டே வராது. எனக்கு தெரிஞ்சு இது மருவத்தூர், மேல்மருவத்தூர் மாதிரி இது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இது உருவாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய விஐபிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த கோயிலில் முருகனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். முருகனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நானும் ஒரு இயக்குநருக்கு முறையில் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு கூட ஒரு முருகன் மேலே ஒரு படமே பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு ஆசை வந்துச்சு. 6 படை அப்பன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு முருகருடைய மகிமையை ஒரு காலத்தில் சாண்டோ சின்னப்பத்தவர் அவர்கள் சொல்லி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தெய்வம், திருவருள், அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஒரு 4-5 கதையில் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கேன். அது நடக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி இங்கே வந்தவங்க மகிமையை உணர்ந்திருப்பாங்க. வராதவங்க மாங்காடு பக்கத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மலையம்பாக்கம் இருக்குது. இந்த மலையம்பாக்கத்தில் தான் வந்து நவபாஷண ராஜமுருகன் கோயில்னு கேட்டால் யாரும் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க, முருகனோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்களும் பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மாடிதானாலும் ஒரு போக்குண்டே, மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா. நாடு மெத்த நகரம் என்பார், சொர்க்கமென்பார், நல்வினையோ தீவினையோ. வணக்கம், என் பேர் வந்து முரளி. வடபழனி சித்தர் திரு ரமேஷ்குமார் ஐயா அவர் வந்து வடபழனி சித்தருடைய சீடர் தான் ரமேஷ்குமார் ஐயா. இந்த இடம் வந்து முதல்ல முருகர் நவபாசன முருகர் கோயில் ஆரம்பிக்கும் போது வந்து இது பகுதி ஃபுல்லாக காடாக இருந்தது. வழியே இல்லை. உள்ளே வரத்துக்கு அவ்வளோ மக்கள்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ முதல்ல ஐயா தான் வந்து ஒரு சின்ன பூஜை போட்டு ஒரு கொட்டை போட்டு தான் ஆரம்பித்து சின்ன படிப்படியாக வளர்ந்தார். அந்த வளர்ப்பு எப்படின்னா வேண்டுதலை வந்து சித்தர்கிட்டே முருகர்கிட்டே வேண்டுதல், இங்கே வர பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சா நிச்சயமாக 9 வாரம் வியாழக்கிழமையான 9 வாரம் 9 சுற்றுனா வந்ததுன்னா அவங்க வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேற்றலாங்க. அது ரொம்ப பேருக்கு பலன் அடைஞ்சிருக்கு. மருத்துவ வசதி பார்த்திங்கன்னா பல பேருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாதவங்க, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு கேன்சர் பேஷண்ட்டை, குறிப்பாக கேன்சர் பேஷண்ட்டு ஒரு 3 பேஷண்ட் வந்து டெத் கண்டிஷன் போயிட்டாங்க. அதையெல்லாம் இங்கே வந்த பிறகு அவங்க வந்து சுகமாக இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருடங்கள் ஐயாவுடைய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து 12 வருடம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. அதேமாதிரி பல பேர் வந்து இதுமாரி வேண்டுதல் வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த பலனை தான் இந்த முருகர் கோயில் வந்து இந்த அளவுக்கு மக்களுடைய இதில் நல்ல நிலையில் ஒரு பேரும் புகையோடு வளர்ந்து கொண்டு இருக்குது. சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்கள் வந்து சித்தருக்கு வந்து அவங்க கையாலே வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம். கருவறையில் அவங்களே வந்து அவங்க கையாலே பால் அபிஷேகம் பண்ணலாம். அந்த பால் அபிஷேகமும் அந்த தீர்த்தமும் பார்த்திங்கன்னா மருந்தாக மாறுது. பக்தர்களுக்கு வந்து மருந்தாக வந்து எடுத்து போகிறாங்க. ரொம்ப பேருக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தீர்த்தம் வந்து மருந்தாக வந்து சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப பேர் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக எனக்கே ஒரு காலில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அது ஐயா தான் வந்து குணப்படுத்தினார். அது வந்து நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்துட்டுருக்கேன். ஐயா வந்து இந்த கோயில் எப்படி உருவாச்சு அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன்.
நமக்கு வந்து எந்த குறைகள் இல்லை, எல்லாம் நிறைவாக தான் இருக்குது. நல்லபடியாக வழி நடத்துகிறாரு. என்னுடைய துறையை வந்து தொடர்ந்து வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு குறைகள் இல்லாமல் நிறைவாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நல்லா தான் போயிட்டுருக்கோம். அதேமாரி இங்கே வர பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஐயா கிட்ட வந்து எலுமிச்சை வச்சு எடுத்து போயிட்டு அதை ஜூஸ் போட்டு குடித்தாலும் அது உடம்பு ரீதியாக பல பிரச்சனை சரியாயிருதுன்றாங்க, அந்த தீர்த்தமும் சரியாயிருதுன்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடபழனி சித்தர் அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லா மக்களுக்கும் வந்து அந்த விழாக்கமான குரு பூஜை கரெக்டாக 12லேருந்து 1:30க்குள்ளே இந்த சிறப்பான பூஜை வந்து எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சிறப்பாக அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க. அவங்க பால் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் அது இதெல்லாம் எடுத்து போயிட்டு வீட்டுக்கு தெளிவிக்கிறது இதுமாரி பண்ணுறது. அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் ஒரு மூடி தான், ரொம்ப குடிக்கூடாது தீர்த்தம் என்பது. அது வந்து மருந்து தான், மருந்து எப்படி ஒரு டேப்லெட் சின்னதாக குடிக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு முடிவு தான் குடிக்கணும். அதுமாரி பல பேருக்கு பல வியாதிகள் எல்லாம் நல்லதே நடந்திருக்கு, பல பேர் குணமடைஞ்சிருக்காங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா விழாக்கமான கட்டுக்கடங்காத கூட்டம். அது இல்லாமல் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விழாக்கமான அன்னதானம், அன்றைக்கிலேருந்து காலங்காலமாக தொடர்ந்து அன்னதானம். பக்தர்கள் தான், பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைய அவங்கவுங்க போடுறாங்க, அவங்கள ஐயா நான் போடுறேன் அப்படி பல பேர் வந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை ஆகுனா பௌர்ணமி ஆகுனா தொடர்ந்து அன்னதானம் போட்டிருக்காங்க பக்தர்களுக்காக. அன்னதானம் அதேமாதிரி பக்கத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 10வது படிக்கிற அவங்க பப்ளிக்காக குறைஞ்சபட்சம் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து 2 மாதம் தொடர்ந்து அன்னதானம். ஐயா வந்து இங்கே இந்த மாணவர்களுக்கு வந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் இருந்தாங்க, சாயந்தரம் ஆனால் டிஃபனு இதுமாரி சாப்பாடு வகைகள் அதுமாரி உதவி பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு குணமாஞ்சிருக்காங்க. வடபழனி சித்தரை நம்பினார் யாரும் கைவிடப்படவில்லை. எல்லாருக்கும் இங்கே வந்த பிறகு வெற்றி நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்களே தவிர எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளோட அந்த ஆடிசம் பாதித்த சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஒரு சிலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐயா எடுத்து நல்லா அதை கேர் பண்ணிட்டுருக்காரு. ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது ஓரளவு பரவாயில்ல, இப்போ முன்ன விட இப்போ ஓரளவு பரவாயில்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இதுமாரி பல விஷயங்கள் வடபழனி நவபாசன சித்தர் இந்த பீடத்தை பார்த்தீங்கன்னா நவபாசன ராஜமுருகன் கோயிலில் வந்து அவ்வளோ அற்புதங்களும் அவ்வளோ நிகழ்ச்சிகளும் எதிர்பாராமல் மக்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியாக தான் நடக்குது. எல்லாருக்கும் வந்து அவங்க வேண்டுதலை குறைக்கும் போது நிச்சயமாக நிறைவேற்றி தரது தான் சித்தரும் வடபழனி முருகன். ரொம்ப நன்றி. என் பெயர் முரளி ஐயா. ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளே அரிய தந்தையினம் சேரும். ஐயா வணக்கம், என்னுடைய பேர் சசிகுமார். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை, அது பக்கத்தில் இருக்குது. சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு வேலைக்காக வந்தேன். வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் இருக்கேன். ஸோ 2 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்காக கிடையாது, ஐயாவை பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சரி சும்மா வந்து கூப்பிட்டாங்களேன்னு வந்தோம். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆலயத்தினுடைய டீட்டெயிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஐயாவுடைய சேவையும் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாகவும் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத அளவுக்கான விஷயங்களை ஐயா வந்து செயல்படுத்திக்கிட்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவர் வந்து பார்த்தோன்னா வடபழனி சித்தர் பீடம். வடபழனி சித்தர் பீடம் அப்படின்னா வடபழனி சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் மகான் இருந்தார். அவர் வழி வந்த ஐயா மிஸ்டர் ரமேஷ்குமார் ஐயா அவருடைய சீடராக இருந்து இன்றைக்கி அவர் நடத்தி வந்த அந்த பணியை வந்து பார்த்தோன்னா சிறப்பாகவும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்தது வந்து பார்த்தேன் அப்படின்னா ஐயா இலவசமாக எல்லா விதமான வியாதிகளுக்கும் வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மருத்துவத்துக்காக மருந்து அரைக்கக்கூடிய ஒரு மெஷினை பார்க்குறதுக்காக வந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐயா வந்து பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான வியாதிகளுக்கு வந்து பார்த்தோன்னா முழுமையான தீர்வை கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஐயாவுடைய வழியில் அவர் கூட வந்து பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அவர் கூட வந்து நினைஞ்சு இப்போ சுமார் ஒரு 2 ஆண்டுகளாக ஐயா கூட வந்து பார்த்தோன்னா என்னுடைய வேலை நேரம் போக ஐயா கூட வந்து பயணிச்சிட்ருக்கேன். இங்கே வடபழனி சித்தர் பீடத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வரி வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா மதியானம் 1 மணிலேருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மகா சிறப்பு பூஜை நடக்கும். இந்த மகா சிறப்பு பூஜையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபாராதனை சித்தர் பீடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகங்கள் மூலிகை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண அந்த மூலிகை தீர்த்தத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா தீர்த்தமாக வழங்கிட்டுருக்காங்க. இந்த தீர்த்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு
நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பல மூலிகை வகைகள் சேர்ந்த தீர்த்தமாக வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எவ்வரி விழாக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே வருவாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அன்னதானம் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே எவ்வரி பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வந்து ஐயா கடந்த நான் 2 ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக வந்து பார்த்தோன்னா சிறப்பாக வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சிறப்பு சித்தர் பூஜை நடத்தி ஸோ மக்களினுடைய குறைகளுக்கும் வந்து பார்த்தோன்னா தீர்வு கொடுத்து மருத்துவ ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா ஐயா ரமேஷ் ஐயா வந்து பார்த்தோன்னா வடபழனி சித்தர்னுடைய சீடராக இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்களை வந்து பார்த்தோன்னா இன்வைட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய நானே வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் வழியாக வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் எங்கே வந்து பார்த்தோன்னா அலோபதிக்கு போனால் தீர்க்க முடியாத அலோபதியால் சொல்யூஷன் கொடுக்க முடியாத அதில் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களுக்கு கூட வந்து ஐயா தீர்வு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஐயா கூட சேர்ந்து நான் வந்து பார்த்தோன்னா இந்த கடந்த 2 ஆண்டாக நானே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க நோயால் பாதித்து கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான நபர்களை வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தி அவங்களும் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ இந்த ஐயாவை கூட வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயமாக நடந்துட்டு கூட இங்கே வந்து பணியாற்றிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்குற ஒவ்வொரு நபரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சன்னிதானத்துக்கு வாங்க. சன்னிதானம் அப்படின்றது இங்கே கிடையாது, கோயில்ன்றது முக்கியம் கிடையாது. ஸோ இங்கே வந்தால் என்ன பலன் கிடைக்கும் இன்றைக்கி என்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல பேருக்கு சொல்லி பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரோக்கியமாக இருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அனைவரும் வந்து பார்த்தோன்னா இது இந்த பலனை அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. இங்கே வந்தாலுமே எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். என்னுடைய லைஃப்லையும் கடந்த 2 ஆண்டில் வந்து பார்த்தோன்னா என்னுடைய வளர்ச்சியும் சரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்பை வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் தான் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இடம். ஸோ கண்டிப்பாக இந்த வாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தோன்னா நான் அடைஞ்ச பலனை விட பல மடங்கு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பலனை வந்து அனுபவிக்கணும். ஸோ மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஐயா வந்து இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நன்றி. என்றும் தோணார் சாடுமெத்த பெண்களைத்தான் குறிப்பா எண்ணி பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம், வடக்கு மலையம்பாக்கம், சென்னை 6,123. வடபழனி சித்தரின் சீடர், பிரதான சீடர். என் பேர் ரமேஷ்குமார். வடபழனி சித்தர் அவர் நடத்தி வந்த பாதை அவருக்கு அப்புறம் நான் நடத்திட்டு வரேன். அந்த விஷயத்தை மருத்துவம், தியானம் ப்ளஸ் ஆன்மீகம், அன்னதானம், அவரோட எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா இதுவையும் நான் ஐயாவோட நாமத்தால் பண்ணிகிட்ருக்கோம். வியாழக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 500 பேர் இல்லை 600 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மூலிகை தீர்த்தம் ஸ்பெஷலாக தரும். வடபழனி சித்தர் சொன்ன அதே கான்செப்டில் 18 மூலிகையை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து துளசி, வில்வம் இதெல்லாம் போட்டு மக்களுக்கு இது பண்ணி தரோம். இது வந்து ஒரு அருப்பிரசாதமாக மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தருக்கு 1 to 2 குருஹோரையில் மக்களாலேயே அவங்கவுங்க கையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அது சிறப்பான ஒரு இது. 2வது, இது இந்த ஸ்தலம் உருவாக்கி எப்படியும் ஒரு 12 வருஷம் கிட்ட ஆக போகுது. தொடர்ந்து வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து அன்னதானம் நடக்கும். குரு அருள் பெருக, வாழ்க வளமுடன். தளமான தீயில் விழ தயங்கினாரே, தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம் சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே, மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணமென்றும் இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும்
இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றேதான் வயலான பயன் பெறவே வியாசர்த்தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே. உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதையுண்டாக்கி கர்த்தாவைத்தான் என்று தோணவொட்டா கபட நாடகமாக மேதஞ்சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கில்தான் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக சைவர்க்கு ஒப்பனையும் பெய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. பாடினதோர் வகையேது சொல்ல கேளு பாரத புராணமின்